வியாபாரம் வந்து மூணாவது ஆயிடுது. ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ராடினரி இண்டஸ்ட்ரி. பண்ணால் ரொம்ப காம்படிஷன். ஸோ அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் பண்ணுற கஷ்டம் நான் கற்றுக்கிட்டேன், நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஷிஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து அந்த போட்ட காசை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கணும். ஒரு சின்ன லாபமாவது அவங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும். பெரிய லாபம் ஈட்டணும், சின்ன லாபமாவது ஈட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய டெக்னிக்காலிட்டிஸ், அதுக்கப்புறம் தான் அவருடைய கலைத்தன்மை. அந்த கலைத்தன்மையை வந்து ஒரு நல்ல டைரக்டர் வந்து சப்டெக்ஸ்டாக வச்சு யூ கேன் அச்சீவ் தட். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் தானு சார்ட்ட வந்து சில விஷயங்கள் நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுவாங்க, நிறைய அரகண்டான டேரக்டர்னு. அஃப்கோர்ஸ் ஐ ஆம் இன் மை ஓன் வே டு ஸ்டிக் டு மை கிரியேட்டிவ் ஃப்ரீடம். இப்போ தானு சார்ட்ட வரும்போது வந்து ஒரு தந்தை போல் என்னால் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியுது. ஒரு மகன் போல் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொடுக்க முடியுது. அப்படி தான் வெற்றிமாறன் நடந்துக்கிறாரு, எல்லாத்தையுமே நடந்துக்கிறார். முதல் ஷோ காலையில் ரிலீஸ் ஆகுது இந்த நேரத்து வெற்றிமாறனுக்கு. முதல் தடவை காலையில் ஷோ போத்துட்டு போயிட்டு அவர் போய் ஒரு பொக்கே கொடுத்தார். ஸோ ஹி ஆல்வேஸ் ஃபாலோஸ். இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக தானு சாருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, ஐ திங்க் 22 வயசுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது போல் சுறுசுறுப்பான ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு வாழ்நாளில் நான் இளையராஜாவை பார்த்துருக்கேன், ஒரு மியூசிஷியனாக. பட் அ ப்ரொடியூசர் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ மோஸ்ட் அஜைல் அண்ட் ஆல்வேஸ் ஆக்டிவ். ஆல்வேஸ் வந்து தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நேற்று கூட ஒரு பாட்டு பண்ணி போட்டேன், தம்பி நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம். ஸோ ஹி கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி. அதை வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஒரு திஸ் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தானு சார். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ சார். அப்புறம் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் முதல் ட்ரைலர் வரும்போது ஐ நோ கிச்சா, அதாவது எப்படின்னா ஒரு தடவை நான் போய் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன். ரொம்ப வெரி வெரி டீசன்ட் மேன். நான் வந்து ஐ வென்ட் ஆல் தி வே டு பெங்களூர் அண்ட் ஐ நரேட்டட் ஸ்டோரி. ஹி லைக்ட் இட். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் இட் ஹேப்பன், நான் பண்ண முடியல. அவரும் ஒரு 30 வருஷமாக 25 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டாகனிஸ்ட், ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து இப்போ அவர் படங்கள் நம்ம வந்து இங்கேயும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு படம் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு மாநிலமாக ஆயிடுச்சு கிட்டத்தட்ட சினிமா பொறுத்தில். யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ஹீரோ எங்கள் ஏரியா ஹீரோ அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து இது வந்து ஒரு கலையாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல கமர்ஷியலாக இருந்துச்சு. எனக்கு அந்த இயக்குனருக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். தெர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம். ஃபாஸ்பெண்டர் இருக்கிறது ஒரு ஃபிலிம், பெல்லாட்டர் இருக்கிற ஒரு ஃபிலிம், குரசவா ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பிரசான் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பொலான்ஸ்கி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, நோலன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடுக்கிறாரு. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்கே நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா ஷியாம் பனகர்லேருந்து ஆரம்பிச்சுன்னா வெற்றிமாறன்லேருந்து இன்றைக்கி ராம்லேருந்து தியாகராஜன், குமார் ராஜா, இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த டேரக்டர்ஸ் எல்லாமே. இதுதான் ரைட் ஃபிலிம் அப்படின்றது கிடையாது. ஃபிலிம் அப்படின்றது வந்து நிறைய ஜானரில் இருக்கணும், நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும். ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம we are not just merely surviving to eat ஒரு ஃபுட்டு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். அதனால தான் வந்து இயற்கையை நம்மளுக்கு டேஸ்ட் பட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ராடனரி எவல்யூஷனில் நம்மளுக்கு வந்து our tongue has been gifted by the extraordinary taste buds. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஷோலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதை விட ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய, இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக ஷோவில் இருக்குது. கமர்ஷியல் படங்களும் பண்ணணும். ஒரு கதாநாயகன் கணவன் மனைவி உறவு, ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு, ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு, இப்படியும் இருக்கணும். ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும். இந்த படத்தில் அப்படியாப்பட்ட ஒரு கதாநாயகனை தான் பார்க்குறேன். வீர சாகசம் செய்யும் ஒரு பெரும் கதாநாயகனாக இந்த படத்தை நம்ம பார்க்கணும். இப்போ சமீப காலமாக ஒரு படங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு
கிரிட்டிசிசம், கண்டம்னேஷன் எல்லாமே இருக்குது. இதை திரைப்பட இயக்குநர்கள் நம்ம வந்து ஒத்துக்கணும். நான் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்த எல்லா திரைப்பட இயக்குநர்களையும் அடையாளம் கண்டு சமூகத்துக்கு சொன்னவங்க பத்திரிக்கைக்காரங்களும் மக்களும் தான். ஸோ வென் ஒரு சினிமான்றது ஒரு பேலன்ஸ், அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட். ஒரு வருஷம் 1.5 வருஷம் உட்காந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி தான். அந்த ராக்கெட் அப்படி தனித்தனியாக செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு லான்ச் பண்ண முடியாமல் இருக்குது. திடீர்னு ஒரே ஒரு சின்ன ஒரு ஒயர்னால் வந்து அந்த பெரிய ராக்கெட் வெடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் சினிமாவும். ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒர்க் led by the director, also with the actors, the producers. Sometimes is mishap ஆகும். ஸோ இதையும் மனதில் கருத்து வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பத்திரிகையாளரும் நம்மளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை கோர்த்து தான் நடக்கிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி சொல்கிறது, கருணையோடு கொஞ்சம் மனதில் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத வச்சோம் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம், ஐ எம் நாட் சேயிங் டு டோன் டவுன், ஐ எம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் வென் யூ கிரிட்டிசைஸ் அ மூவி. அது ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இன்றைக்கி சினிமா இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. கஷ்டம்னா எப்படி ஒரு சீசனுக்கு கூட ஒரு 4 சீசன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. பெரிய பணங்கள் போட்டு தான் இன்றைக்கி சினிமா பண்ண முடியுது. ஒரு சின்ன படங்களே இன்றைக்கி எடுக்க முடியல. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது வந்து மிகப்பெரிய இழப்பையும் பல குடும்பங்களை வந்து ரோட்டுக்கு கூட்டு வர்ற அளவுக்கு சினிமா ஆயிடுது. ஸோ இதை கருத்தில் கொண்டு நம்ம சினிமாவை ரொம்ப கம்பேஷனோடு பார்க்கணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படமும் ரொம்ப கலை ரீதியாக இன்னொரு ஏரியாவில் ஒரு ஜானரில் இது வந்து ஆடியன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணோம். இட் ஷுட் அரெஸ்ட், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். இந்த படம் கிச்சா அவர்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன், வாழ்த்துறேன். இந்த படத்தை இயக்கிய அந்த இயக்குனர் அவர் பேசும்போது தெரிஞ்சது ரொம்ப எளிமையாக இருந்தார். தன் மனைவியும் மகளையும் சொன்ன ஒரு டேரக்டர், அவருக்கு அவர் கிளாப் பண்ணி பாய்ச்சலாம். அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். ஆல் த திங்ஸ் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லா குட்டிக்கரணங்களும் சினிமா ஒரு மிகப்பெரிய குட்டிக்கரணம் தான். ஆக்சுவலாக நான் எல்லாம் பண்ணுறதும் என்னுடைய மகளுக்கு தான் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி அந்த டேரக்டர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டேன். அதுக்காக இந்த படம் ஓடும் சார், பெரிய ஹிட் ஆகும் சார். வந்திருக்கோம் எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துறேன். தானே சார், நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை கண்டுபிடித்து அவங்க கதையை கேட்டு அந்த கதையை நேசித்து அந்த படங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு இந்த இயற்கையை உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க சார். இன்னும் ஒரு 50-100 வருஷம் நீங்கள் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் சார். இந்த இயற்கையை சொல்லலாம் வந்து தானு சார் வந்து இப்படி மேலையில் புகழ்கிறாரு அவர் படம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை. நான் ஏற்கனவே அதான் சொல்லி ஆரம்பித்தேன். தானு சார் என் படத்தை பிடிக்கலன்னு சொல்லி வந்தார். இன்றைக்கும் அந்த படத்தினுடைய கதையை நான் அவர் சொல்லவே இல்லை. ஏதோ என்னுடைய படங்கள் வந்த விதங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நேசித்து அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படமும் ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், இட்ஸ் அ வெரி ஹம்பிள் ஃபிலிம், வெரி ஃபார்ம் வைஸ் நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்காக எனக்கு அவ்வளோ ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவர் சளைக்காமல் நான் கேட்ட பணத்தையும் நான் கேட்ட டெக்னீஷியனையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஒர்க் அண்டர் தானு சார். நான் எப்பொழுதுமே நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்காக நான் படம் பண்ணுவேன் சார். என்ன ஒர்க் நீங்கள் கேட்டாலும் அவங்க ஆஃபீஸில் வந்து நான் பண்ணுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு 20 சார், எத்தனை வருஷமா சார் நீங்கள்? 25 ரொம்ப பாந்தமான ஒரு மனிதர். ஆக்சுவலாக நான் எப்போ பார்த்தாலும் ஐ திங்க் தமிழ் சினிமாவின் ஒரு மனசாட்சி கூட சொல்லலாம். ரொம்ப கைண்ட் பீப்புள். அதாவது நாசர் இவரெல்லாம் ஆக்சுவலாக இப்போ கூட காலையில் ஏதோ நாசர் பேசினார். ஸோ எக்ஸ்ட்ரார்னரி கேமராமேன், an extraordinary actor, an extraordinary human being. Thank you so much, sir.
உதயகுமார் சார், ராஜ்குமார் பெரியசாமி, மிஸ்கின் சத்மா சார், எல்லாருக்கும் என்னுடைய இனிய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு முழு திரும்பி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான்சார் கம்பெனிலேருந்து ஒரு படம்னே நீங்கள் வந்து கேளுங்கன்னாரு. அப்போ தம்பி போய் கதை கேட்டேன். ஒரு மாதிரி ஒரு ரா ஃபீலில் ஒரு டோட்டலாக ஒரு டார்க் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு நேரேஷன் சொன்னார். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ட்ரெய்லருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஒரு காக்கி சட்டக்காரங்களுக்குள்ள ஒரு எமோஷன், காக்கி சட்டக்காரங்களுக்குள்ள ஒரு உணர்வற்ற ஒரு ஆள் இருப்பான் அப்படிங்கிறது பொதுவான அந்த டிபார்ட்மெண்ட் அதுதான். பட் அதுக்குள்ளார ஒரு உணர்வு இருக்கும். தான் கூட வேலை செய்கிறவனை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் என்ன புத்திசாலித்தனமாக இருக்கணும், எவ்வளோ போராடணும், அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படும். அந்த பெரிய ஹீரோ எப்படி இருக்கணுன்றத சுதீப் சாரோட உருவத்தை மாத்திரம் இல்லை, அது நான் கொஞ்சம் படத்தோட இந்த பேச்சோட கடைசியாக பேசணும்னு நினைக்கிறேன். தானு சாரை பற்றி அவர் எடுத்த படத்தில் நடிச்சுட்டு அவரை பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து நான் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னோடய அனுபவம் என்னென்னா, சுந்தரலட்சுமணன் சார்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க தானு சார். அது யதார்த்தமாக பார்க்க போகும்போது மணப்பந்தல்னு எஸ்எஸ்ஆர் அவர் நடித்த ஒரு படத்தோட 700 650 ரூபாய் என்னவோ போட்டு வாரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பித்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடாத படத்தை சும்மா மெட்ராஸில் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு போஸ்டர் வந்து திரும்பி அந்த ஹிட்டான பாட்டை பூரா அடித்து ஒட்டி அந்த படத்துலேருந்து சம்பாதிச்சு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ரஜினிகாந்துங்கிற ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வரும்போது மதுரையில் நான் வந்து 78 என்னமோ நான் 9th ஸ்டாண்டர்ட் அங்கே தேவி தியேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர் இப்போ இல்லை, அது பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட்ன்றது இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி. அதான் மதுரையோட சென்ட்ரல் பொசிஷன். கண்ணை இறுக்கி மூடிட்டு கையில் ஒரு ஷார்ட்டை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்டில்லு. அப்போ ரஜினி சார் பெருசாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பேரர் மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அவள் எல்லாம் 9th 10th படிக்கிற போதும் அந்த இருக்கும். அந்த ஒரு ஹீரோவை இவங்க இப்படி வரப்போகிறாரு அப்படின்னு அவங்க எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது பர்சனலாக ரஜினி சாரையும் தானு சாரையும் கம்பேர் பண்ணுறதோட ஒரு சில உருவங்கள் இந்த சினிமாவில் எப்படி போய் பதிய போகுதுங்கிறது, சினிமாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனை இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னாலேயோ ஒரு ப்ரொடியூசர்னாலேயோ ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற இன்னொன்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுதான் சினிமாவில் இருக்கிற ஒரு மேஜிக். அந்த மேஜிக்கு நிறையா தெரிஞ்சதுனால தான் நடுவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் நீ தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறதுல நிப்பாட்டிட்டாங்க. கண்டினியூவாக படம் எடுக்கிறது தானு சார், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் 2 பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வருது. இப்போது என்ன மாதிரியான வியாபார சூழல் தம்பி மிஸ்கின் பேசுகிற மாதிரி எங்கே சிக்கல் இருக்குன்னா, சர்வதேச கம்பெனியில் வந்து இப்போ நம்ம ஓடிடி அப்படின்னு ஒரு ஏரியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஒரு சின்னதாக கூப்பிட்டு வாங்க இந்தாங்க மிட்டாயின்னு கூப்பிட்டு போய் டக்குன்னு ஒரு பெரிய அளவில் வரும்போது அப்படியே இறுக்கி போட்டு போயிட்டாங்க. ஹிந்தி சினிமா பற்றி தெரியாது, தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் எல்லாம் ஒரு இடத்துல மலையாள படங்களோட சின்ன சின்ன படங்களாக அப்படி போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு பெரிய கேட்டை போட்டு லாக் பண்ணும்போது பெரிய ப்ரொடியூசர் தானு சார் மாதிரி நாணயமான ஆளுங்களால் மாத்திரம்தான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும். ஏன் நாணயம்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு கேமராமேன் ஒரு படம் வேலை செஞ்சேன். அந்த படம் லேபில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த ப்ரொடியூசர் அனாதையாக நிற்கிறாரு. காசு ஒன்றை தவிர வேறு எதுவுமே துணை புரியாத ஒரு சூழ்நிலை. நாங்கள் பிரிண்டெல்லாம் பண்ணி 37 பிரிண்ட், அப்போ தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணலாம். 37 பிரிண்ட்டு, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட்டு, இந்த தலைமுறைக்கு அது இந்த என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவராக அந்த ப்ரொடியூசராக என்ன நினச்சிருந்தால தானு சாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. அப்போ வந்து ஆஃபீஸ் வந்து இங்கே டீனரில் எங்கள் கேமராமேன் யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு. என்னப்பா அப்படியா, எங்கே இருக்க நீ? லேபில் இருக்கேன். சரி வை. ருக்மாதங்கன்னு பேர். அவர் லேபில் இருக்கார். அதில் தானே என்ன ஃபோன் பண்ணாங்க, நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டு கயிறெல்லாம் தொங்குது, கழுத்தை மாற்ற சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ஃபோனு அவருக்கு என்ன செக்கு கொடுத்தாரா எதுவும் கொடுத்தாரு. நேராக தானு சார் ஃபோன் பண்ணார். அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அந்த பிரிண்ட் கடை ரிலீஸ் ஆகி காலையில் அந்த ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ப்ரொடியூசரோட ரிலீஃபை நான் உணர்ந்தேன். நான் கேமராமேன், எனக்கு சம்பளம் வருது, அது அப்புறம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒருத்தன் தூக்கு கயிறில் தொங்க போகும்போது ஒரு ஃபோனில் நீ எப்போ கொடுக்க போகிற, அந்த பணத்துக்கு யார் பொறுப்பு, எதுவுமே இல்லை. தானு சொன்னார், ஒரு வார்த்தை, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு தனிநபர்கள் வர்ற தலைமுறையில் சினிமாவில் அடுத்து எல்லாம் நடிகர்களுக்கு வாரிசு, இயக்குநர்களுக்கு வாரிசு இருக்குது, தயாரிப்பாளர்களுக்கு வாரிசு. தானு சார் பையன் இல்லை. இந்த பிஹேவியர், இந்த நாணயம் தான் ஒருத்தரை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். படங்கள் ஓடாமல் இருக்கும். இதெல்லாம் தானு சார் வந்து நான் பல விஷயங்கள் அப்சர்வ் பண்ணதில்லை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா. நன்றிக்காக நான் உங்களை பாராட்டலை. நான் சொன்ன அனைத்தும் வெறும் பாராட்டலை, முழுதும் உண்மை என்பது உங்களுக்கும் புரியும். உங்களுக்கு இதை சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து கேமராமேன் சேகர் சந்திரன். ஏன்னா எந்த படத்துக்கு போனாலும் எனக்கு கேமராமேன் மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சத்தமே இல்லாமல் சுதீப் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சைலண்ட்டாக ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து கம்போஸ்டாக இருக்கிறது, அது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்.
என்ன நடந்தாலும் அது தனக்குள்ளே வச்சுட்டு எத்தனை மூடுனாலும் என்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் அது பெரிய ஒய்டு பிளாக். ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாள் அது உள்ளே இன்டோர் நைட் அப்படி ஷூட்டு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஹை கெயின் ஒர்க் பண்ணாங்க. டிஜிட்டல் எங்கேயெல்லாம் கொஞ்சம் லைட் இருக்காங்க அதுவாக போய் பிக்கப் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த மூடு அப்படி இல்லை, இந்த ஸ்கிரிப்டோட மூடு அது இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். ரொம்ப கம்போஸ்டாக ஒர்க் பண்ணார். ஆர்ட் ரைட்டர் ஒர்க் பண்ணவும் சரி, என் கூட ஒர்க் பண்ண இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் அவங்கெல்லாம் பெங்களூர் ஷூட்டிங்கிறதுனால வர முடியல. விஜய் சந்தூர், உக்ரம் மஞ்சுங்கிறவர் சுதீப் சாரோட ஒரு பிக் பாஸ் கனடா பிக் பாஸில் உள்ளே இருக்கார் நினைக்கிறேன். இருக்காரு சார் வந்து இருக்கார். அப்புறம் இன்னொரு ஜிஜுன்னு சொல்லி ஒரு அவர் டைரக்டர் ஆக்டர் கவிஞர் அவர். அதுக்கப்புறம் சுக்ருதான் அவர்கள், சம்யுக்தான் அவர்கள் எல்லாரும் இந்த படத்தில் நடித்தாங்க. எனக்கு ஒரு 68 நாள் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்துக்கும் டெக்னீஷியன் நன்றி சொல்லும்போது கடைசியாக ஹீரோட்ட வரும்போது எப்படின்னா சில டைரக்டர்கிட்ட சில கேமரா நான் நடிகர்கிட்ட போகும்போது காலையிலே மைண்ட் அலர்ட் ஆகும். ஏன் அலர்ட் ஆகும்னா அவங்களோட படத்தில் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட கமிட்மெண்ட் வித் ஃபிலிம் வாட் தே ஆர் டூயிங். ஸோ சுதீப் சார்கிட்ட போகும்போது அவர் ஒரு நமக்கு பெங்களூர் சினிமாவில் முதல்ல தெரிஞ்சது யாருன்னா ராஜ்குமார் ஐயா. அதுக்கப்புறம் வந்து சிவராஜ்குமார் சார், புனித் ராஜ்குமார் சார், அப்புறம் அவங்க நிறைய சின்ன சின்ன டைரக்டருங்க சின்ன சின்ன பிடிச்சி உபேந்திரா கொஞ்சம் மெட்ராஸ் இண்டஸ்ட்ரியில் பெருசாக தெரிஞ்சது உபேந்திரா. அதுக்கப்புறமா யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் சுயமாக தனியாக ஒருத்தர் வந்ததுன்றது வந்து சுதீப் சார் தான். கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து சென்னை இண்டஸ்ட்ரிக்கு தெரிய ஆரம்பிச்சது, சினிமாக்காரங்க பேச ஆரம்பிச்சது. சும்மா அந்த படத்தில் பேசிட்டு ஒரு வாட்டி கூப்பிட்டீங்க பாருங்க அப்படின்னு பார்த்தா சேது படம் வந்து சியான் விக்ரமோட உருவம் அந்த தோற்றம் வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் சேது படம் பார்த்து ஒரு ஞாபகம் இருக்கும். அது அந்த வைத்தியார் ஆஸ்பத்திரியில் போயிட்டு திருப்பி காதலை தேடி வந்துட்டு செத்ததுக்கப்புறம் திரும்ப அப்படியே போவார். ரொம்ப தமிழ் சினிமாவில் முக்கியமான கிளைமேக்ஸில் அது ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது. ஏன்னா சியான் விக்ரமுக்கோட உருவமும் அதுவும் உட்காருது. நீங்கள் சுதீப் சாரோட நிற்கும் போது நீங்கள் உருவம் பார்த்து இந்த உருவம் அதுக்குள்ளே உட்காந்துருந்தது. அந்த எமோஷனில் ஒரு ட்ராப் குறையாமல் அந்த சங்கிலி போட்டு எடுத்துக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எப்படா ஒருத்தர் இந்த படத்தை ரீமேக் பண்ணாரு. சரி இது முடிஞ்சிருச்சு. கமல்ஹாசன் சாரோட சிப்பி குடும்பத்தை ஒரு ஹீரோ வந்து ரீமேக் பண்ண நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அந்த மாதிரி படம் இல்லை, ஒரு அடிதடி சண்டை படம், விட குத்து விட்டுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லேயும் அது வந்து யூனிஃபார்மாக பார்க்கக்கூடிய படம். ஆனால் சிப்பி குடும்பத்துங்கிறது ஒரு மனநிலை சரியில்லாத ஒருத்தன் திருத்துக்குன்னு தாலி என்னென்னு தெரியாமல் கட்டிடுவான். அவனுக்குள்ள ஒரு இயக்கம் இருக்குது. அவன் எப்படி பார்த்துக்கிட்டாங்கிறது அது கமல் சாருக்கே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம். அதை வாங்கிட்டு போய் ரீமேக் பண்ணுறதுங்கிறது நிஜமாகவே நடிப்பு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனேட் இல்லாத ஒரு ஆக்டர்னால அது செய்யவே முடியாது. ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் கமிட்மெண்ட் வித் சினிமா சுதீப் சார். ஐ லவ் யூ ஆல். இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான சீனு. அது முழுக்க ராவணனுங்கிறது தான் என்னுடைய கதாபாத்திரத்தோட பேர். அதுதான் ப்ளே ஆகணும். கிட்டத்தட்ட 3 நாள் அந்த ஒரு சீனே ஷூட் பண்ணோம். அந்த ஷூட் பண்ணும்போது அவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல நடுவில் கட் பண்ணி அவர் மேலே கான்சன்ட்ரேட் போகிற மாதிரி ஹீரோ சொல்லியிருக்கலாம். சொல்லலை. ஒரு என்னோட ஓஎஸ்எஸ், ஏதாவது ஓஎஸ்எஸ்ன்றது ஓவர் த ஷோல்டர் ஷாட். அங்கேருந்து ஒரு சின்ன க்ரெயினில் அப்படி மூவ் ஆகி போகும்போது என்னோட அழுகை அவர் மேலே போகணும். என்னை அவாய்ட் பண்ணி கேமரா போயிடுச்சு. போனதுக்கப்புறம் நான் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ப்ளூடூத் டெக்னாலஜி மாதிரி அந்த ஆக்டர் இன்னும் இந்த கேரக்டரோட எமோஷனில் நான் வந்து இறக்கி பிடிச்சது இருக்கு. நான் அவுட் ஃப்ரேமில் இருக்கும்போது எனக்கு தெரியுது அந்த ஆக்டரோட எமோஷன் எவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் உள்வாங்கி ஒரு மேஜர் டிசிஷன் அங்கேருந்து போய் கிரேன் போயிட்டாங்க டாங் ஷக் கட் பண்ணாக்க அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் போகணும். பர்ஃபெக்டாக அதை ரிசீவ் பண்ணார். அது ரீதி காட்டிங்கலாம் அப்புறம் நடிக்கும்போது அந்த எமோஷனை ஒருத்தர் கேட்ச் பண்ணாருன்னா எங்களையே அது எவ்வளோ தூரம் பாதிச்சுன்னா அது ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் கொண்டு போகும். சின்சியரான டெடிக்கேஷன் இல்லாத சும்மா ஹீரோ ஆகிட்டோம் பாட்டு பாடணும் சண்டை போடுறது இல்லை. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. எங்கெல்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த எமோஷனை எவல்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்கிறவன் தான் ஒரு நல்ல சினிமாக்காரன். அப்படி ஒரு நல்ல சினிமாக்காரனை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துகிற தான் சாருக்கு என்னுடைய நன்றி. சுதீப் சார் நிறைய படங்கள் பண்ணணும். அவங்க மதர் இறந்துட்டாங்க. ஐம் ஸோ சாரி சார். ஏன்னா நீங்கள் இந்த படம் டப்பிங் போது கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து முடிச்சுட்டு என்கரேஜ் பண்ணி ஹோல் டீமை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதும் சரி. அந்த ஒரு கருப்பு கெட்டப்பெல்லாம் வந்து பொடி இருக்கு இல்லையா, கமல் சார்னா சும்மா இல்லை. அந்த பொடி இப்படி ஊதுங்க உள்ள ஊதி மொத்தமாக கருப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 days மொத்தமாக கண்ணு பட்டா அவர் பக்கத்தில் நிற்கும் போது நம்ம ஓரமாக தள்ளி நிற்கிறோம். அது வந்தால் தும்மி எல்லா உள்ள இருக்கிற சைனஸ்லாம் வந்துடும். தன்னை வருத்திக்கிறது அது கமல் சார் மாதிரி சில ஆக்டர்ஸ் தான் அதை செய்வாங்க. கம்ஃபர்டபுள் ஜோன் பார்க்காம அதுக்குள்ளே போவாங்க. அது மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு தம்பி டைரக்டரை வந்து அவன் தன்னை போராடி தான் எல்லாரும் ஜெயிப்பாங்க. விறுவிறுன்னு வந்துடுறதில்ல. பட் விஜய் கருதையை பொறுத்த மட்டும் தன்னை பலமுறையாக அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அலமோதி கடைசியில் ரீக்ரியேஷன்ஸில் வந்து உட்காந்து தம்பி உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய
நேர்மையான கமிட்மெண்ட்டுக்கும் காலம் நல்ல அனுமதி தர வேண்டும். நீ வெற்றி வாகை சூட வேண்டி என்னுடைய மனமார்ந்த வார்த்தையை தெரிவிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மேக்ஸ் பார்த்தா மேக்ஸும் சைலண்ட்டாக இருக்கணும். அது முடியாது சார். இங்கே ஆடியன்ஸ் மாத்திரம் சைலண்ட்டாக இருக்க முடியாது. டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பாராட்டுவார், சூப்பராக இருக்கும், நல்ல ரெஸ்பான்ஸ் வரும் ஆல் லாங்குவேஜஸில். மேக்ஸிமம் சைலண்ட் சொல்லி இதுக்கு மேலே நீங்கள் சொல்ல முடியாது சார். மேக்ஸிமம் கற்றுவார். நம்ம ஆடியன்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். பர்டிகுலர்லி மாஸ் ஆடியன்ஸ்க்கு தானு சாருக்கு தெரிஞ்ச டேக்கிங்கு ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறது அந்த ஐடியா அவர் సౌత్ ఇండియాలో తెలుగులో இதுக்கு முன்னாடி ராமாநாயுடு சார் இருக்கு, தமிழில் அதே மாதிரி தானு சார். எத்தனை படங்கள் ஆன் ஃப்ளோர்ஸ் 3 pictures 4 pictures ஆன் ஃப்ளோர்ஸ் இருக்கும். பட் அவர் ஆஃபீஸில் உட்காரி மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி 24 ஃப்ரேம்ஸில் பார்ப்பார். பார்த்துட்டு என்னென்ன படம் எங்கெங்கே ஷூட்டிங் போகுது, எத்தனை யூனிட் மெம்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்னைக்கு சீன்ஸ் எடுத்தாச்சு, எவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு, எல்லாமே தானு சாருக்கு டேபிள் மேலே அப்பப்போ வரும் சார். அந்த மாதிரி நான் பார்த்த ஒரு டிசிப்ளின் அண்ட் டெடிக்கேட்டட் ப்ரொடியூசர். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் டைரக்டருக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த டேக்கிங்கில் 1% கூட இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். அதே மாதிரி அதுக்காக ஒரு சக்ஸஸ். இப்போ டைரக்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாதா ப்ரொடியூசர்ஸ்க்கு சக்ஸஸ்ஸு. அது மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் தானு சார் பேர் சொல்லணும். ஸ்டேஜில் இருக்க எல்லா டைரக்டர்ஸும் தானு சாருக்கு சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துட்டாரு, கொடுக்க போகிறாரு. எல்லோரும் மிஸ்கின் சார் படம் நெக்ஸ்ட்டு வரப்போகுது தமிழ்நாட்டில். அது டெஃபினட்டாக மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்க ப்ரொடியூசரு, மேக்ஸ் கேர்ஃபுல் எடுத்த டைரக்டர் மிஸ்கின் சார் மேக்ஸிமம் பவரில் இருக்க போகிறார் சார். இந்த மேக்ஸ் படம் ஆல் இண்டியா பேன் இண்டியா சூப்பர் ஹிட் ஆகும் சொல்லிட்டு. நண்பர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு நான் இது ஒரு அடிஷ்னல் வணக்கம் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இல்லைன்னா படம் போய் சேர வேண்டிய இடத்துல. ஸோ தயவு செய்து மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ் படங்க கொண்டு போங்க, டேக் இட் டு த ஆடியன்ஸ். த ஹோல் இண்டஸ்ட்ரி ஹஸ் சேஞ்ச்ட். ஐ ஹவ் டு டெல் த ட்ரூத். சார், nowadays I am slightly deviating for 1 second. There is positive review, non-positive revenue. You know, people review the films in different ways. Due to that, the life of a film is at stake. So, it is one thing which I request everyone, every soul, every viewer, every audience in the industry, kindly enjoy films. Films was made for entertainment. தயவு செய்து I ask you to go back to கோவிடுங்க. இந்த கோவிட் பீரியடில் நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்க போகும்போது எல்லாம் பயந்து, நாளைக்கு நான் சூரிய உதயம் பார்ப்பேன்னா தெரியாது. அந்த டைமில் இருக்க போகும்போது உங்கள் கூட ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் கூட இருந்தது. என்ன? உங்கள் சினிமா இருந்ததுங்க உங்களுக்கு. நாளைக்கு கவலைப்படாதீங்க, நீங்கள் பாருங்கள், நாளைக்கு திருப்பி பார்ப்பீங்க. ஸோ தயவுசெய்து அந்த சினிமாவுக்கு ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை சினிமா. ஐ ஹவ் டு ஃபர்ஸ்ட் சே தட் அண்ட் ஒன்லி ஸ்டார்ட்டுங்க, தயவுசெய்து. தென் you've got great people here. You've got this technical kid, wizard, that is that Mishkin. All films is technically scripted. Technically script he plays. That person is a dangerous person. He's a very dangerous person. Fantastic. And you got Uday Kumar, who makes you cry, makes you feel, and he does all those kinds of things. My dear Uday Kumar. And the Selaverson, he acted. He's now become actor also. Doing very great. Great. Really. Very nice. And then I got my brother, Karthik Prasad sir. Then I've got all youngsters here, Shobhi and all. They, and everyone, all, takes. But one thing I have to tell you about this person called Tanu sir. உங்களுக்கு இந்த தானு சார் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது.
நான் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துப்பேன், பட் ஐ விட்டுட்டேன். எலுமிச்சை பழம் இருக்குங்க, எலுமிச்சை பழம் நம்ம ஜூஸ் பண்ண சொன்னா எலுமிச்சை பழம் எடுப்பாங்க. இந்த ஜூஸில் எலுமிச்சை பழம் போட்டு 2 வாட்டி பண்ணுவாங்க, கையில் பண்ணுவாங்க, சில வாட்டி பிழிவாங்க, சில வாட்டி இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கும், அதில் ப்ரெஸ் பண்ணி ஒரு வாட்டி அமுக்கிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஒரு வாட்டி இல்லை 10 வாட்டி அமுக்கி தூக்கி போட்டு அந்த எலுமிச்சை பழத்துலேருந்து ஜூஸ் எடுக்கிறவர் தான் தானு சார். ஏன்னா நான் ஃபஸ்ட் இவரை பார்க்கறது டிஆர் சார், டி ராமானுஜம் அங்கிள் சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருந்தார், அவர் எக்ஸிபிட்டர், அவங்க தான் பார்ப்பேன். இவர் எல்லா படம், பழைய படம், ஓடின படத்துலேருந்து கூட யாரும் காசு எடுக்க முடியாது அந்த படத்துலேருந்து. இவர் போஸ்டர் எடுத்துட்டு பிரிண்ட்டு கொண்டு போய் போட்டு அதுலேருந்து கூட காசு உண்டாக்குற ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவர். அது ஏன்னா he has got a visionங்க. தயவுசெய்து நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். நான் ஐ told about him. Even and I said, as my brother told me, I look after Film Federation of India. I said Film Federation of India இருக்கேன், South Indian Chamber இருக்கேன். I sit in the world body also, FIAP. That is all India, the whole world body. Okay. அங்கே போய் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். No foreigner, no Columbia, no Sony, no Universal. Nobody did one thing which one person from India did. They never advertised their films on the plane. The only man who could advertise a film called Kabali on the plane is Mr. Tano. நான் சொல்கிறேன், அந்த தாட் உங்களுக்கு யாருக்காவது வந்ததா? கொலம்பியா, யூனிவர்சலுக்கு யாருக்கும் வரல, எக்ஸப்ட் திஸ் பர்சனுங்க. ஸோ தட் இஸ் வாட் மார்க்கெட்டிங். படம் பண்ணுறது பெருசு இல்லை, படம் எல்லாருக்கும் எடுக்கிறாங்க, நிறைய படம் பண்ணுறாங்க. அந்த படம் எப்படி போய் சேரணும் அதுதான் முக்கியம். அது எப்படி போய் சேர வைக்கிறாரு பார்த்தீங்களா? ட்ரெயினில் கூட பார்த்தா கபாலி. ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க. டைரக்ட் எனி ப்ரொடியூசர் தயவு செய்து ஞாபகம் வச்சுங்க, படம் பண்ணலாம், கதை கேட்கலாம், நல்ல படம் இருக்கலாம், நல்லா நடிகர்கள் இருக்கலாம், நல்லாவே படம் எடுத்துருக்கலாம். அது மார்க்கெட் பண்ணலைன்னா என்ன யூஸுங்க? அந்த மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி அதில் பிஹெச்டி எடுத்தவர் நம்ம தானு சார். சும்மா அப்படி நிற்காதீங்க, சும்மா அப்படி நான் ஏன்னா மை ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் இஸ் so much. என்ன ப்ராப்ளம்னா அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், தம்பி ரவி சார் எங்கே இருக்கீங்க? நான் கேட்பேன், நான் சொன்ன சேம்பரில் இருக்கேன், இல்லை நான் வீட்டில் இருக்கேன், என் படம் எடுத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது அந்த படம், அதை பார்க்கணும், அதுக்கு மினிமம் 5-6 அவார்டு வரணும், ப்ளஸ் இந்த ஃபெஸ்டிவலுக்கு போகணும், அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகணும், எல்லா படம். ஏன்னா அந்த ஒரு வாட்டி ஃபோன் பண்ண மாட்டார், 50 வாட்டி ஃபோன் பண்ணுவார். ஏன்னா இட் இஸ் நாட் எனிதிங் பட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. 10 வாட்டி ஆணி அடிச்சுட்டு வார் தலைக்குள்ளே. அப்போ நான் எங்கே போனாலும் தெரியாமே நான் ஹேவ் டு டூ சம்திங் பண்ணி ஆகணும். ஏன்னா அவ்வளோ நச்சு பண்ணிட்டார், நம்மளை நச்சு பண்ணிட்டார். நான் பண்ணலைன்னு திருப்பி அவர் மூஞ்சி பார்க்க முடியறதில்ல. அது மாதிரி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான் இப்போ சர்வை பண்ண முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில். வேறு ஓடிடி நம்ம கிராஸ் ரோட்ஸில் இருக்கோம். ஓடிடி வாங்குறவங்களுக்கு இல்லை, சேட்டலைட் வாங்குறவங்க இல்லை. அந்த டைமில் கிராஸ் ரோட்ஸில் இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான் சர்வை ஆகுவாங்க. அதில் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். கைண்ட்லி சப்போர்ட் ஹிம். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ನೆಕ್ಸ್ಟ್ ದಿಸ್ ಯಂಗ್ಸ್ಟರ್ ದಿಸ್ ಕೊಳದೆ ಸುದೀಪ್ ನಾನು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಲ್ಲ, ಯಾವ ತೆಲುಗಲ್ಲಿ ಮಾತಾಡಲ್ಲ, ಯಾವ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ. ಯಾಕೆ எதுக்குன்னா தயவுசெய்து நம்ம படம் எடுக்கிற லாங்குவேஜ் இல்லைங்க. முன்னாடி தான் மொழி முக்கியம், இப்போ மொழி இல்லை, கண்டென்ட்டு தான் முக்கியம். மேக்கிங் அ விஷன், யா கிரியேட்டிவிட்டி. இந்த பார்த்த உடனே நான் சொன்னேன், இந்த பையன் எங்கேயோ போகிறான், பெரிய லெவல் ஆகிட போகிறான். அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் நிறையா இருக்குது. இதை நம்ம சுவாதி முத்து பண்ணார், கிச்சா ஹி டிட், தென் ஹி டிட் வாட் யூ சே கோட்டி கோப்பா, தென் நம்ம துவாரகி பிக்சர் நம்ம வாட் வாஸ் தட் ஐ ஃபர்காட் விஷ்ணுவர்தனா துவாரகி. எல்லா படம் நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் ஆல் தோஸ் ஃபிலிம்ஸ். கடைசி ஒரு விக்ராம் த்ரோனா ஒரு படம் பண்ணார். நிறைய எல்லா படத்தில் என்ன இருக்குதுன்னா ஹி ஹஸ் பீன் ரைசிங் அபவ் த ஒகேஷன். ஒரு படியாக போயிட்டு ஹி ஹஸ் ஸ்டார்டட் பிகமிங் இந்த ஜார் இருக்குல்ல, நிறைஞ்சு ஒரு குடம் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சாச்சு. நிறைஞ்ச உடனே நிப்பாட்டலை. இப்போ நிறைஞ்சா என்ன பண்ணுறது, இன்னும் தண்ணி ஊற்றுனா இன்னும் ஏற்றுக்குச்சு இந்த குடம். என்னன்னா தேவையில்லாதது எது தேவையில்லை, வாட் ஐ டோன்ட் ரிக்வயர், he started spilling it out, the negativity completely, and he started acquiring more positivity. That kind of character is this boy called Sudeep. Hats off. எதுக்குன்னா
நான் பாஷைலாம் நான் எங்கே போனால் நான் சொல்கிறேன், நான் 4 பாஷை சேர்ந்தவன், பட் பேன் இந்தியா சேர்ந்தவன் நம்ம எல்லாம். ஏன்னா அவர் பண்ண படம் இந்த ஈகா அதெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? ஒரு படம் அவர் பண்ண நிறைய படங்கள், ஏன்னா நீங்கள் நிறைய பார்க்கல அவர் பண்ண படங்கள். ஹீஸ் அ என்டர்டெய்னருங்க. ಒಂದು படம் உட்காந்து பார்த்தா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அவன் பார்த்து கிளாப் அடித்து விசில் அடித்து நம்ம கும்மாளம் போட்டுட்டு போகிற ஒரு நடிகை. அந்த 2 hour அவர் பண்ணுற சேஷ்டையினால், அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னால மறந்துடுறோம். கிரேட் ஆர்டிஸ்ட். அண்ட் நவ் ஐம் அவேட்டிங் திஸ் மேக்ஸ் ஆல்சோ. ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் பிகம்ஸ் அ பிக் ஹிட். நெக்ஸ்ட் விஜய் படம் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டியர். ஐ எம் ஷுர் தட் யூ வில் டூ சம்திங் பிக். நடிகரே அப்படியெல்லாம் கண்டெல்லாம் இப்படி நீங்கள் பின்னாடி நடிகரை நீங்கள் எப்படி பண்ணி படம் பார்க்குறேன் உங்களுக்குள்ள நான் பாடிக்கிறேன். அண்ட் அஜனீஷ் மியூசிக் டைரக்டர், அவர் நமக்கு தெரிஞ்சவர், அவரும் நல்லா பண்ணியிருப்பார். எண்ட் ஆஃப் த டே ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ் ஆல் ஆஃப் அஸ் லெட் அஸ் வாட்ச் த ஃபிலிம். வாட்ச் த ஃபிலிம் இன் தேட்டர். முடிஞ்சால் தேட்டரில் பாருங்கள், இல்லைன்னா முடியலைன்னா கூட தேட்டரில் போய் பார்த்துருங்க தயவுசெய்து. ஏன்னா ஒரு டிக்கெட் ஒரு ப்ரொடியூசருக்கு வந்துச்சுன்னா அந்த பெனிஃபிட் அந்த ப்ரொடியூசருக்கு போகணும் நினைக்கிறவன் நான். தயவுசெய்து தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இவ்வளோ கேமரா நீங்கள் வச்சுருக்கிறது நன்றி. இந்த கேமரா எடுத்த படம் எல்லாம் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டு அவங்க இந்த நியூஸ் இது மாதிரி ஒரு படம் வருது, படம் பேன் இந்தியா படம், பேன் இந்தியா இல்லை படம் தாங்க, மொழி தான் வேறங்க. ஒரே ஒரு கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு படம் பண்ணார், பாசமரம் சொல்லிட்டு ஒரு படம் 1960. உங்களுக்கு யாருக்கு தெரியுமோ தெரியாதோ 13 பாஷையில் அந்த படம் எடுத்திருக்குங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா படம் கதை தான் முக்கியம், கண்டென்ட் பாஷை என்ன வேணும் வரலாம். ஸோ இதே திங் 10 50 என்னெல்லாம் லாங்குவேஜ். இப்போ இந்தியா மாத்திரம் இல்லைங்க, தேர் ஃபிலிம்ஸ். இப்போது நம்ம தமிழ் படங்கள் கூட ஜெயிலர் அண்ட் நம்ம காந்தாரா, கேஜிஎஃப் எல்லா படங்கள் தேர் டப்பிங் இன் டு பாஷா, இந்தோனேஷியன் லாங்குவேஜ், ஸ்வாஹிலி, தட் இஸ் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ், ஸ்பானிஷ், எல்லா லாங்குவேஜ். ஸோ இது எல்லா லாங்குவேஜ் தயவுசெய்து தானோ அவர்களை எல்லா லாங்குவேஜ் டப் பண்ணுங்க. அது என்ன ஹெல்ப் வேணும், பேன் வேர்ல்டு படம் பண்ணுங்க. பேன் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம், பேன் வேர்ல்டு பண்ணுங்க. அதுக்கு ஆல் அசோசியேஷன்ஸ் வில் பி வித் யூ. தேங்க்யூ once again. Let this film be a big hit. Sairam. ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கலைப்புலி தானு அண்ணன் அவர்களுடைய தயாரிப்பில் மேக்ஸ், இந்த டைட்டிலே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேக்ஸ் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழா மிக அற்புதமாக காட்சி அமைப்புகள், அந்த எமோஷ்னல் இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்ல டைரக்டரு தம்பி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர்கிட்ட உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன், என்னடா கதை எப்படி அது, கடைசி வரலையும் சொல்ல மாட்டேன்ட்டான். உள்ள ஒரு மேட்ரு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவரும் சொன்னார், கேமராமேன் வேறு நம்ம நடிகர் கேமராமேன். ஒரு மிகப்பெரிய எமோஷ்னல் பேக்டு சப்ஜெக்டுன்னு தெரியுது இவங்க பேசுகிறத வச்சு பார்த்தேன். டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் இருக்குது. ஏன்னா தான் அண்ணன் வந்து ஒரு பேன் இண்டியா படத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கொண்டு போய் இது வந்து தனிப்பட்ட விழாக்களை செய்து இது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதில் டெஃபினட்டாக இது ஒரு மேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதனுடைய ஹீரோ எப்பவுமே ஒரு சீரியஸான ஹீரோவாகவே இருப்பார். நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன், அப்படியே விரைச்சிக்கிட்டே போவார். அப்படி கொஞ்சம் சரிங்க சார், உங்களை பார்த்தாவே பயமாக இருக்கு. ஏன்னு எஜமான்ற இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு தெரியும் சுதீப் அவர்களை, அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ನಿಮ್ಮ ತುಂಬ ಸಿನಿಮಾ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಐ ಆಲ್ವೇಸ್ ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಯುವರ್ டெடிக்கேஷன். நம்ம அண்ணன் அழகாக சொல்லிட்டாரு, நம்ம சேம்பர் பிரசிடெண்ட்டு காற்றகிட்ட பிரசாத்தும் சொன்னார், நம்ம ரவி சார் ரொம்ப அற்புதமாக சொன்னார் உங்களை பற்றி. நம்ம தம்பி சொல்லும்போது இந்த நடிப்புக்காக தன்னை எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடிய இந்த கமல் சார் மாதிரி ஒரு டெடிக்கேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்போது டெஃபினட்டாக யூ வில் ஆல்வேஸ் வின் இன் யுவர் கேரியர்.
irrespective of the language, irrespective of whatever you do in cinema, because we are born for cinema, we breathe cinema, we live cinema, we love cinema. யாராச்சும் திட்டினா கூட சினிமா பேரை சொல்லி திட்டினா நான் சந்தோஷப்படுவேன். சரி, ஐ யூஸ் டு நானே சில படம் பண்ணும்போது என்னடா இந்த மாதிரி படம் பண்ணிட்டான்னு என் படத்து பேரை சொல்லி திட்டுறான் பாருங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன கெட்ட வார்த்தையில் திட்டாமல் என் படத்து பேரை சொல்லி திட்டுவாங்க. அதுதாங்க ஒரு சினிமாக்காரனுக்கு அழகு. ஸோ அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிறவர்கள் இந்த மேடையில் இருக்காங்க. அதில் ஒரு சினிமா வெறியன் என் தம்பி மிஸ்கின் அவர்கள். அவருடைய ஸ்டைல் முழுக்க முழுக்க தனி ஸ்டைல். அது இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கிற அன்பு தம்பி ராஜசேகர் ராஜ்குமார். அவர் ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி என்பதை அதை நிரூபித்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மேடை, அற்புதமான நடன இயக்குனர், இவர்களெல்லாம் இருக்கிற மேடையில் நானும் கலந்துக்கிட்டு இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துவதிலே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக தான அண்ணனை பற்றி கடைசியாக நான் பேசணும்னு நினச்சேன். அவருக்கு எனக்கு நெருங்கின ஒரு உறவு இருக்குது. அவர் தான் என்னை முதல்ல ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு, ரஜினி படம் நான் அவர் சேர்ந்தால் பண்ணியிருக்கணும். அது பல காரணங்களால் எங்கள் 2 பேர்த்துக்குமே அது அமையாமல் போச்சு. இல்லைன்னா எஜமான் he should have been the producer. அதனால் நிச்சயமாக இன்னொரு காலம், ஏன்னா நம்ம கொண்டு வயசாகிடல, இன்னும் சின்ன பசங்க மாதிரி தானே இருக்கோம். நான் சினிமாவுக்காரனுக்கு எப்பவுமே வயசாகாது இல்லையா சுதீஷ்? என்ன எழுதிடுறேன் கரெக்டாக? இன்றைக்கும் இந்த பாசமலரை பற்றி சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு எப்படி மனசு அப்படியே வருடுது. ஒரு அண்ணன் தங்கச்சின்னா இன்றைக்கி சாதாரண மாதிரி பாசமலர் குரூப்பாடா நீ, பாசமலர் அண்ணன் தங்கச்சியாடா நீ, நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி திரைப்படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத மனிதர்களே கிடையாது இப்போ. ஏன்னா மனிதர்களால் இன்ஸ்பயர் ஆனது சினிமா. மனித வாழ்க்கையை தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி சினிமாவை பண்ணுறோம். ஆனால் அந்த திரைப்படங்களே மனித வாழ்க்கைக்கு இன்ஸ்பயர் ஆகும்போது தட் பிகம்ஸ் அ கிரேட்டர் ஆர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாமே இங்கே இருக்கும் இந்த மேடையில் இந்த மேக்ஸ் திரைப்படம், அவர் சொன்ன மாதிரி அண்ணனை சூப்பர் ஸ்டார் என்று ரஜினிகாந்தை முதலில் பேர் போட்டு அவரை அழைத்தவர் அண்ணன் தான் அவர்கள். அவரும் சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளர் தான். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளருக்கு கரகோஷத்தோடு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே மாதிரி கிச்சா சுதீப் அவர்கள், அவர் மிகப்பெரிய நடிகர். அவரும் கன்னடத்தில் நிச்சயமாக அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஸோ கன்னடத்தில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக நீங்கள் இந்த படத்தின் மூலமாக இன்னும் ஒரு படி மேலே வரணுன்று வாழ்த்துறேன். இயக்குனர் முதல் படமாக இருந்தாலும் எங்கள் தம்பி நம்ம ஊர்லேருந்து போயிருக்காரு, எங்கள் அண்ணனால் ஆசீர்வதிக்கப்பட்டு. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும், பேன் இண்டியா படங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும். அப்புறம் நம்ம நடிகர் இருக்கார், அப்புறம் அவர் சொல்ல வேண்டியதில்லை, அவர் நம்ம கூடவே வாழ்ந்துருக்காரு. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜய் கார்த்திகேயன் சார் எப்படின்னா, அவர் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்து அசோசியேட் டைரக்டராக கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கார். ஸோ அவரோட சப்போர்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அவர் ஜென்ரலாக ஒவ்வொரு ஷார்ட்டப்பும் பார்த்தா பெங்களூருக்கும் சென்னைக்கும் டே நைட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் கஷ்டப்பட்டு. இந்த சமயத்தில் சப்போஸ் நான் வேறு ஷூட்டிங்கில் வர முடியாட்டி கூட என்னை தேடி வந்துடுவார் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ. அது சார் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டால் அவர் அதை பற்றி கவலைப்பட முடியாது. ஏன்னா அவ்வளோ அதை ரொம்ப இஷ்டமாக என்ன சொல்கிறது, ரொம்ப பை ஹார்ட் அண்ட் சோல் போட்டு அது ஒர்க் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் அவருக்கு
பெரிய வெற்றியை கொடுக்கும், பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் சார் வந்து எனக்கு சுதீப் சார் வந்து காமிச்சார் என்னென்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் இந்த படத்தோட சீக்வன்ஸ்லாம் காமிச்சார். பயங்கரமாக இருந்தது உண்மையிலேயே. நான் முழு படமும் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக. அது அவ்வளோ எனர்ஜி பேக்டாக இருந்தது, பயங்கர எமோஷனாக. அந்த ஒரு ½ அன் ஹவரே எனக்கு பயங்கர இம்பேக்ட் கொடுத்தது. நிச்சயமாக படமும் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அது தானு சார் வி கிரியேஷன் வந்து என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி. அவங்க படம் எவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சுதீப் சாரோட ப்ரொடக்ஷனும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது அந்த படம் எவ்வளோ பெரிய கிராண்டடாக இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். சார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து போஸ்டர் எப்பவுமே ஜென்ரலாக சின்ன போஸ்டர் தான், சைஸ்லாம் மாறிடுச்சு. பார்த்தா இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு பெரிய போஸ்டராக நான் பார்த்தது வந்து சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த போஸ்டர் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி சேர்ந்து கொஞ்சம் இந்த மாதிரி செவரு இல்லை நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அங்கங்கே இருந்தது. இன்னும் நிறைய செவரு இருந்தால் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி மேக்ஸ் போஸ்டர் தான் இருந்திருக்கும். அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமாவோட அந்த பழைய முன்னாடிலாம் அப்படி இருக்குல்ல, அது அந்த பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது ஒன்று. அப்புறம் இப்போ சுதீப் சாருக்கு வரேன். சுதீப் சாரோட நான் வந்து சார் சொன்னீங்களா, நீங்கள் வந்து சுவாதி முத்தியம் சொன்னார். அந்த படத்தில் நான் சுந்தரம் மாஸ்டர் நான் அசிஸ்டண்டாக வேலை செஞ்சுருக்கேன். அதில் வந்து சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து கமல் சாரோட ஃபேன், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கமல் சாரோட ஃபேன். அந்த படம் வந்து சார் பண்ணும்போது எனக்கு தெரியல அந்த படம் வந்து, ஏன்னா அது வந்து ரொம்ப அது சொன்ன மாதிரி சார் வந்து அந்த ஒரு அந்த கேரக்டர் அந்த மாதிரி கமல் சார் இருப்பார். ஸோ வந்து ரொம்ப பிடிச்ச படம் வேறு. சார் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறேன், சார் எப்படி பண்ண போகிறாரு, ஏன்னா சார் நல்லா ஹைட்டு, ஸோ எப்படி பண்ணுவார், எப்படி கேரி பண்ணுவார், அந்த ஈகர்னஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார் வந்து இல்லை அதை நான் அதோட பயங்கரம் போனோம். அப்படி இல்லாமல் சார் அந்த கேரக்டர் வாங்கிக்கிட்டு சார் அவர் பாடி லாங்குவேஜ் தகுந்த மாதிரி அது நேச்சுரலாக அவருக்கு என்ன வரும்போது அது கரெக்டாக பண்ணார். ரொம்ப அது என்ன சொல்கிறது, ஒரு டெக்னீஷியனாக அப்போவே சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சார் பண்ணும்போதே பார்த்துட்டு இருப்பேன் அவர் எப்படி பண்ணுவாருன்றது. ரொம்ப வருஷம் கழிச்சு சாருக்கு ஞாபகம் இருக்காது தெரியல சார். கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் இருக்குமா சார், 22 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த படம் சாரோட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், டான்ஸ் அசிஸ்டண்டாக. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் இவ்வளோ வருஷம் வந்தால் கூட என்னால் பண்ண முடியல. பட் கடைசியில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. எல்லாமே ஒரு கதை 3 சாங், பட் 3 சாங் ஒரு கதையோட ஒரு மாதிரி கமர்ஷியலாக இருந்தால் கூட கதையோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு பாட்டு அந்த மேக்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, அந்த காளி வேஷம்லாம் போட்டு இந்த சாங் பார்த்துருப்பீங்க. அது ஒரு டிசைன் பண்ணிட்டோம். இதோட லுக்கு எப்படி இருக்கணும்னு ஒரு டிசைன் பண்ணினா மீன்ஸ் நான் ஷார்ட் எடுத்து இந்த ஃபயர், இந்த ஸ்பார்க் வரணும், பின்னாடி ஃபயர் வரணும், டஸ்ட் வரணும், இதெல்லாம் வச்சு பண்ணிட்டோம். ஜென்ரலாக ஒயிட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இல்லாமல் பண்ணிடலாம், எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு ஷாட் என்ன பண்ணிட்டோம், ஒரு க்ளோஸ்அப்பில் கரெக்டாக வந்து ஹீரோ முன்னாடி வந்து இந்த ஸ்பார்க்லாம் வரணும். எங்களுக்கு பயம், ஏன்னா நம்ம ஹீரோ நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா அந்த ஃபயர்லாம் ஸ்பார்க்லாம் வந்து ஃபேஸ் கிட்ட வருது, ஸ்பார்க்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்பார்க் இல்லாமல் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஒரு மாதிரி ஷார்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்று வச்சுட்டோம். சார் வந்து பார்த்துட்டுல அவருக்கு ஏன்னா அவர் வந்து பார்த்துட்டு அவர் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஏன் இப்படி இருக்குது, இது இல்லையே இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்லாம் பயங்கரமாக இருந்தது, ஏன் இப்படி இருக்குது. இல்லை சார் இது மாதிரி ஃபயர்லாம் வருது, உங்களுக்கு ஃபேஸில் எல்லாம் பட்டுச்சுன்னா எங்களுக்கு அது வேணாம் சார், சேஃப்டி கிடையாது. அவர் ஒத்துக்கவே இல்லை. அதனால அந்த ஷாட் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகுது. ஏன் இல்லையே இதுக்கு முன்னாடி இந்த லுக்கு இல்லையே, இதில் அந்த லுக்கு வரணும், பரவாயில்ல நீங்கள் பரவாயில்லன்னு சார் வேணாம் சொல்கிற கேட்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபயர்லாம் போட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா பட்டா அந்த நெருப்பொறி பட்டா சுடுது. நம்ம எல்லாருமே சரி நம்ம மற்றவங்க பண்ணிடுவோம் பார்க்க, பட் ஜென்ரல் ஹீரோஸ் வந்து அது அவங்க சேஃப்டி, ஏன்னா அவங்க முக்கியம் இல்லை, அவங்க ஃபிசிக் ரொம்ப முக்கியம். ஆனால் அதெல்லாம் பார்க்காம பெஸ்ட்டு வரணும், நீங்கள் பரவாயில்ல நீங்கள் போடுங்க சொல்லிட்டு அவர் அந்த ரிஸ்க் எடுத்து அது பண்ணார். அது பயங்கர இதுவும் அது, ஏன்னா பிகாஸ் என்னன்னா அவர் வந்து நாட் ஒன்லி அவர் வெறும் ஆக்டர் கிடையாது, மெயினாக அவருக்கு உள்ள வந்து பெரிய டெக்னீஷியன் இருக்கார். அவர் சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எல்லாமே தெரியுது அவருக்கு, இது வந்தால் அப்படி வரும் அப்படின்றனால அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து பை காட் கிரேஸ் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். மெயினாக வந்து இந்த படம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். மெயின் அவர் முதல் படம், அது நான் சொல்கிறது டேரக்டருக்காக நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க்கு நான் பார்த்துருக்கேன் சொன்னாலும் நீங்கள் நிச்சயமாக அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கு நான் நம்புகிறேன். மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், தேங்க்யூ ஸோ மச். ஹீரோ நீங்கள் தான், வில்லனும் நீங்கள் தான். ஒரு ஹீரோக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு வில்லனுக்கான மிரட்டலான நடிப்பு இருக்கணும், காமெடி எல்லாமே சேர்ந்து அந்த படத்தில் மிரட்டியிருந்தீங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர், நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் தானு சார். நான் வந்து 2020 ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் படமே பண்ணல.
இப்போ இங்கே இருக்க லெஜெண்டரி டைரக்டர் மிஷ்கின் சார், த சென்சேஷனல் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, அவங்க கூட என்னை உட்கார வச்சிருக்காருன்னா அது தானு சார் தான். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கதை சொன்னேன். அந்த கதை கேட்ட மொமெண்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் அவர் என் மேலே வச்சுருக்க அன்பு, எனக்கு கொடுக்குற மரியாதை, இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்ட அந்த கதையை பற்றி அவர் சொல்கிற விதம், அதுதான் இன்னைய வரைக்கும் நான் படம் பண்ணலைனாலும் எனக்குள்ளே ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கு. அந்த கதையை பற்றி அவர் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு தெரியல. நான் பார்க்குற எல்லாருமே தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார், தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார்னு சொல்லுவாங்க. நான் அவர் கம்பெனியில் படம் பண்ணும் பொழுது சரி அதை சொல்லிகிட்டு இருந்தார். வேறு சில காரணங்களால் அவருடைய கம்பெனியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியல. நான் அவர் கம்பெனிலேருந்து வெளியே போய் அந்த படத்தை பண்ணுறேன். அப்போவும் யாரை பார்த்தாலும் நேற்று தான் தானு சார் பார்த்துங்க உங்கள் கதையை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு. நான் இன்னொரு கம்பெனியில் போய் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் என்னை முழு மனசோடைய வாழ்த்தி, அதுக்கப்புறமும் எனக்கு எப்போவுமே எவ்ரி மந்த் தம்பி எப்படி போயிட்டுருக்கு படம் சூப்பராக பண்ணப்பா, நல்ல படம்னு சொல்லி இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசர். அவர் இஸ் நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், இஸ் அ ரைட்டர், இஸ் அ டைரக்டர், இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஸ்டோரி டெல்லர், இஸ் அ மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர். அவருக்குள்ளே அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறதே அவர் கூட நான் நெருங்கி பழகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா, ஒரு டைரக்டர் சொன்ன கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த கதையை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன வேணால் பண்ணுவார், எவ்வளோ உழைப்பு போடுவார். நம்மளை விட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அந்த கதைக்காக அவர் ஒர்க் பண்ணுவார். இப்போ அவருடைய ஒரு மீட்டிங் விஷயமா போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட் கூட அவர் மொபைல்லேருந்து தான் வரும். அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவார், தம்பி இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது உனக்கு ஃப்ளைட்டு, உனக்கு நான் எந்த டிக்கெட் புக் பண்ணட்டும், ரிட்டர்ன் எது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரே கோஆர்டினேட் பண்ணுவார். சினிமா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. மிகப்பெரிய உழைப்பாளி. நீங்கள் சண்டே போனால் கூட அவரோட ஆஃபீஸில் நீங்கள் அவரை பார்க்கலாம். டெய்லி காலையில் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பார்க்கலாம். ஈவினிங் நைட்டு 10:30 11 வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பார். டெய்லி கதை கேட்கணுமா கதை கேட்பார். எல்லாருக்கிட்டையும் உட்காந்து அந்த சினிமாவை பேசி அவர் பண்ணுற படங்களை அவர் செதுக்கிற விஷயம் அவ்வளோ பிடிக்கும் சினிமானா அவருக்கு. நானும் அவரும் இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க அவர் எப்படி ஒரு படத்தை மார்க்கெட் பண்ணுவார். நான் அவருக்கு சொன்ன கதை பிடிச்சி போய் அது ஒரு ஆக்டருக்கு சொல்லி அவரும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் அந்த படத்தை அவர் எப்படி லான்ச் பண்ணணும்னு நினச்சிருந்தாரு, எந்த மாதிரியான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த நடிகர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே என்னை விட பயங்கர சந்தோஷமாக ஒரு குழந்தை மாதிரி தம்பி பண்ணுறோம்ப்பா, அதை செய்கிறோம்ப்பா, இதை செய்கிறோம்ப்பான்ட்டு அந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணி அவ்வளோ ஆசையாக இருந்தார். எதிர்பாராத விதமாக நடக்கல. பட் கூடிய சீக்கிரம் எங்கள் காம்பினேஷனில் வேறு படம் 100% நடக்கும். இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ப்ரொடியூசர். ஸோ அவருக்காக விஜய் கார்த்திகேயா உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக சார் எல்லாருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்குமே இந்த படம் பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அண்ட் we have with us today the sensational ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். Please join us for a few words. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு சார். எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க. ஸோ நான் முதல்ல தானு சார் பற்றியே ஆரம்பித்து பேசலான் இருக்கேன். ஏன்னா நான் உதவி இயக்குனராக சினிமாவில் என்னோடய பயணத்தை துவங்கின போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் தானு சார் தான். துப்பாக்கி படம் அது. அந்த படத்துக்கு தானு சார் தயாரிப்பாளராக இருந்தாங்க. தானு சார் தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல் மற்றவங்க தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அதுக்கும் ரொம்ப, அதாவது எப்படின்னா அவர் சினிமாவை தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும்தான் சினிமா, தான் எடுக்கிற படம் மட்டும்தான் படம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக. அது கெட்ட விஷயம் இல்லை. பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமா மட்டுமே மாறிடுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் நம்மளது தான், நம்மளும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கோம்னு சொல்லி வேறு கம்பெனி தயாரித்தாலும் சரி, தனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொடக்ஷன் வழியாக சம்மந்தம் இல்லாத வேறு ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு தானு சார் என்னோடய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள், டீசர் வந்த நாள், திருப்பி இன்னொரு டீசர் கொடுத்த நாள், ட்ரெய்லர் வந்த நாள், ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள், படம் வெளியான நாள், படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில் வெவ்வேறு டைம்லேயும் ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற முதல் ஆள் தானு சார் தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தானு சார் ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா அவருக்கு இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் நான் இப்போ நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸை கொண்டாடுறோம், டைரக்டர்ஸை கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி. பட் ப்ரொடியூசர்ஸை யாருமே கொண்டாட மறந்துடுறோன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே மேடை ஏற்றி வச்சுட்டு அவங்க ஒதுங்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு பாலகனாக இருக்கும் பொழுது கிழக்கு சீமையில் மாதிரி ஒரு படம் வந்தது தானு சார் ப்ரொடக்ஷனில்.
அடுத்தது ஆலவந்தான் எடுத்திருந்தார் சார், காக்க காக்க சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார், துப்பாக்கி படம், தெரி, அசுரன், இப்போது மேக்ஸ், இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவார், கபாலி. ஸோ இந்த மாதிரி தலைமுறைகள் கடந்து இத்தனை ஜென்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வி கிரியேஷன்ஸில் தானு சார் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஜேர்னி அது. ஆக்சுவலாக தானு சார் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஹீஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மெனி பீப்புள்ஸ் கரியர்ஸ். இப்போ அமரன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சென்சேஷனல் படம், சென்சேஷனல் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த படம் வெளியாகிறதுக்கு சரியாக ஒரு வருஷம் முன்னாடி இப்போ நான் அடுத்தது பண்ண போகிற தனுஷ் சார் படம் D55, அந்த படத்துக்கான அழைப்பு வந்து எனக்கு முதல் வந்தது தானு சார் கிட்ட இருந்து தான் வந்தது. எனக்கு நான் அப்போ வந்து ஸ்கெடியூல் பிரேக்கில் இருந்தேன். காஷ்மீர்லேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து சென்னை ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்கில் இருந்தோம். அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி காலையில் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். நான் போனதுக்கப்புறம் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செழியன் சார்கிட்ட என்னை முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சு, இந்த மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தால் நீங்கள் இவருக்கு நரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு. ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே இந்த மாதிரி ஒருத்தரை யூகிச்சு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு, அது தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாகவும் அதை அவர் மாற்றிக்கல. அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். பட் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை அறிமுகம் தான் படுத்தி வச்சார். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமா அவர் எதுவுமே பண்ணலை. ஜென்ரலாக சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்குது அவருடைய ஒவ்வொரு செயலும். இன்னொன்று எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் ரங்கூன். அந்த படம் வந்து தானு சார் கம்பெனியில் தான் பண்ணியிருக்க வேண்டியது. எப்படின்னா, நாங்கள் துப்பாக்கியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது முருகதாஸ் சார்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தோம். அதில் ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இமீடியட்டாக அந்த படம் முடிஞ்சோன்னே தன்னோட வி கிரியேஷன்ஸ்லேயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவர் கூப்பிடவும் செஞ்சார். அந்த 3 பேரையும் ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தார். அந்த சர்ப்ரைஸில் தான் நான் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, சார் வந்து ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு, அந்த வருஷத்தப்போ 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் கொடுத்து 3 படமாக அந்த துப்பாக்கி படத்தில் வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக சொல்லணும்னு வச்சுருந்தாரு. அதில் 2 பேர் கமிட் ஆகாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் நான் வேறு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால, ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல கமிட் ஆகிருந்ததுனால சார் கூட அப்போ ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக தானு சார் கம்பெனியில் ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அது நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது. என்னை கூப்பிட்டதுனால தான் இப்படி விஷயங்கள் நம்ம சார்கிட்ட கூட நேரில் இதை ஷேர் பண்ண மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இதை ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் அவர் ஒரு விழா எடுக்கிறார், இல்லை அவர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஐ திங்க் த என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன்டெப்டட் டு ஹிம் இன் சம் வே, இன் சம் ஃபார்ம். அதனால் எவ்ரி ஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம். இப்போ இதில் இந்த இடத்துல இவ்வளோ சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால இத்தனை பேர் மட்டும் கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோம். விஜய் கார்த்திகேயா இயக்குனர், அவர் கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதியில் இருக்கும் பொழுது இவர்கிட்ட வந்து கதை சொல்லும் பொழுது அந்த கதையை இப்போ படம் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்ததுனாலே இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையாக பார்க்குறேன் நான். விஜய் கார்த்திகேயா பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ். இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்ஸஸ் மேக்ஸ் அண்ட் பெரிய ஒரு ஹிட்டாக இது வந்து மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கிச்சா சுதீப் சார், எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேசிங் வந்து கீழே இருக்கும்பொழுது இந்த கிச்சா அப்படிங்கிற பெயர் காரணம் சொன்னார். அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது சேத்து படத்தோட ரீமேக் வந்து சார் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து அதை நான் பார்க்கல. பட் எப்படி விக்ரம் சாருக்கு வந்து அது ஒரு அடைமொழி பெயராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ, அதே மாதிரி சாருக்கும் அது ஒரு அடைமொழி பெயராக அமைகிற அளவுக்கு அந்த கதையும் அந்த படமும் மறுபடியும் அதுக்கு வந்து அவர் உயிர் கொடுத்த விதமும் தான் அந்த பேர் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜென்ரலாக சொல்லுவாங்க ஆன்டகனிஸ்ட், அதாவது படத்தில் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கணும், கேரக்டரைசேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அந்த வகையில் நான் படத்தில் வந்து பார்த்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த கேரக்டரை, தோ இட் இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர்,
அந்த கேரக்டரை வந்து ஒரு ஒரு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தன்னோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக அதை வந்து ஸ்டார்ட் டு எண்ட் அதை வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி அந்த படத்தில் வந்து அவர் வந்து பயணிச்சிருப்பார். ஸோ அது ஒரு பிரமிப்பாக இருந்தது. அவரோட ஒவ்வொரு படங்களும் அப்பப்போ பார்க்கும்பொழுது அந்த பிரமிப்பை தந்துக்கிட்டே இருக்குது. இந்த மேக்ஸ் படமும் கிச்சா சுதீப் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் உதயகுமார் சார் அண்ட் அதர்ஸ், இளவரசர் சார் ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் நாங்கள் சந்தித்தோம். போன படத்தில் ஒர்க் பண்ண முடியல, கண்டிப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் அடுத்த இதில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு பார்க்கும்போதே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இதே சத்யம் தியேட்டரில் தான் வந்து அமரன் படம் ப்ரெஸ் ஷோ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் இருந்து பார்த்துட்டு வெளியில் வந்து இங்கே பக்கத்துலேயே நீங்கள் எல்லோரும் தனியாக பர்சனலி எனக்கு வந்து நேரில் பார்த்து நீங்கள் எல்லோரும் படத்தை ரசித்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் வந்து என்றைக்குமே எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு நினைவாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துனீங்க, ரொம்ப நன்றி. படத்தை எவ்வளோ பெரிய வெற்றி ஆக்கி கொடுத்த மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நம்ம யாரை பற்றி நாள் இது இனிய நாள் இது. அகில இந்திய திரைப்பட சம்மேளனத்தின் தலைவரும் தென்னிந்திய திரைப்படத்தின் தலைவருமான சகோதரர் ரவி கொட்டார்கர் அவர்களே, முன்னாள் டைனமிக் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவர் காற்றகட்ட பிரசாத் அவர்களே, இயக்குனர் சங்கத்தின் தலைவர் தம்பி ஆர்வி உதயகுமார் அவர்களே, சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கமாகி இன்றைக்கி என்னுடைய அத்தனை படங்களுக்கும் நடன இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கும் தம்பி சோபி அவர்களே, இளவரசை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கினே இருக்கலாம். ஆழ்கடல் எண்ணம் அடலேட்டு வலிமை ஏழ்கடல் வண்ணமதை எண்ணத்தில் வடிக்கக்கூடிய ஒரு தம்பி இளவரசு. பன்மணி திரள் போட்டு நன்மை எழுதுனா அவர்கிட்ட கருத்துக்கள் ஏராளமாக வந்து கொண்டே இருக்கும். தேசிங்க பெரிசாமி பற்றி சொல்லணும்னா அவர் சொன்ன கதை எல்லா பெரிய நடிகர்கிட்டையும் சொல்லி அத்தனை பேரும் ஓகே பண்ண படம். அதுபோக இப்போ அவர் சேர்ந்திருக்கிற இடத்துல மிகப்பெரிய இடத்துக்கு தான் அந்த கதை போச்சு. என்னுடைய வாழ்த்துக்களை நான் அடிக்கடிக்கு சொல்லின்னு இருப்பேன். அதுக்காக பல ரெஃபரன்ஸுங்களாம் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சின்னு இருப்பேன். அதாவது அந்த படம் அவ்வளோ அது வெற்றி அடைகிறதுக்கு நான் அவ்வளோ முயற்சி பண்ணின்னு இருக்கிறேன், இன்னமும் பண்ணிடுறேன், எப்பவும் பண்ணின்னு இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞன். ஆனால் நீ வருவ, வெல்வ, நிற்ப, நிலைப்ப, அது உறுதி. அதே மாதிரி அமரன் பட இயக்குனர் இதுவரையிலையும் ஒரு 4 நாள் தூக்கம் வராமல் தவிச்ச ஒரு தவிப்பு அமரன் படம் பார்த்த போது இருந்தது. அதை ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசினே இருப்பேன். துப்பாக்கியில் வந்து முருகதாஸோட அவர் பணியாற்றும் போது இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணின்னு லேப்டாப்லேருந்து கூட சொல்லுவார். அன்றைக்கி பிடிச்சது தான் எனக்கு. இது ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். அந்த மாதிரி அந்த 3 பேரில் கொடுத்து 2 பேருக்கும் பெரிய வெற்றி கிடச்சிது. ஆனால் முருகதாஸே என்கிட்ட சொல்லி, சார் ராஜ்குமாருக்கு ஒரு படம் கொடுங்கப்பா, நான் கொடுத்தேன்பா, அவர் வேற ஒரு இடத்துல கமிட் ஆகிட்டாருப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு உதவி இயக்குனர் கூட ஒரு பெரிய லெவலுக்கு எத்தனை வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலையாய ஒரு இயக்குனர் முருகதாஸ். அப்படிப்பட்ட பட்டையில் வந்தவர் மிக சிறப்பான ஒரு இடத்தை வகிக்கிறாரு. இந்த திரையுலகுக்கு ஒரு பெரிய கிடைக்க இல்லாத ஒரு அமுத சுரபி. அவர்கிட்ட கருத்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர். அதனால தான் அவர் இட்டு போய் என் தம்பி அன்பு செழிக்கிட்ட கொடுத்து இந்த கம்பெனிக்கு நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து சொல்லி நல்ல முறையில் செயலாற்றினுங்கிறாரு. பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நவீன சிற்பிகளை ஒருத்தர். ஆனால் என் அகத்தை அப்படியே இறுக்கி பிடிச்ச தம்பி மிஸ்கின் பற்றி சொல்லணும். அவர் சொன்னார், நந்தலாலா கதை சொல்லும்போது நான் அதுக்கு முன்னாடி அந்நியன் ஒரு படம் விக்ரமுக்கு வந்திருக்கு. ஸோ அதை தாண்டுற மாதிரி ஒரு கதை சொல்லணும். ஏன்னா சித்திரம் பேசுறது இல்லை, அவ்வளோ பெரிய கலைக்கினவர்.
அவர் நந்தலாலா சொல்லும்போது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சொல்கிறாரு. நான் அதெல்லாம் பெருசில் அதை விக்ரம் வச்சு அந்நியனை தாண்டணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதனால் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுப்பான்னு தான் சொன்னேன். தவிர அந்த படம் நிச்சயமாக சேலஞ்சாக பண்ணி மிகப்பெரிய வெற்றி கொடுத்து நற்படத்தினுடைய நற்பெயர் பெற்றார். அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொன்னார். ஆனால் இப்போ ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்கிற அவர் இன்னொரு ரகசியம் தெரியும். இவர் வந்து விஜய் சேதுபதிக்கும் சிவாஜி குமார் சாருக்கும் கதை சொல்லியிருக்கார். அந்த கதை சொன்ன உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் மிரட்டிட்டார் சார், விட்றாதீங்க சார், மிகப்பெரிய லெவலில் ட்ரெயின் வரோம் சார், எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொன்ன உடனே நான் தம்பிக்கிட்ட தம்பி எனக்கு நீ கதை சொல்லவே வேணாம், நீ படம் பண்ணு அப்படின்னேன். அந்த ரகசியம் இப்போ தான் சொல்கிறேன். அவன் ஆல்ரெடி எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதாவது எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்குது. நான் போகும்போது கம்போஸ் பண்ணிருப்பேன். சும்மா விளையாட்டு இல்லை, ஒரு பெரிய 90 வயசு இசை மேதையை வச்சு அவர்கிட்ட பாடம் பயின்று அவர்கிட்ட உட்காந்து அந்த சுரங்களை வாசிக்கிறதும் சரி, அதை பாடிக்காமலும் சரி. நேற்று கூட சொல்லும்போது, தம்பி உங்ககிட்ட இருந்த அந்த ஜீவன் அந்த பாடகர்கிட்ட போகணும், அதை நீ எப்படியாவது வாங்கி இல்லை நீயே பாடிடு அப்படின்னு நேற்று கூட நைட்டு சொல்லிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டு. அதாவது நம்ம நிரந்தர இயக்குனர் என்ற வரிசையில் எங்களுக்கு இவரும் ஒரு தலையாய இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அவருக்கு அந்த படத்தினுடைய வரும்பொழுது தான் நான் அவரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியது. உண்மையிலேயே என்னை கூட பிறக்காத ஒரு தம்பியாக தான் நான் மிஸ்கினை நினைக்கிறேன். அதாவது ஒரு நல்ல ஒரு பண்பாளர். தகப்பன் ஸ்தானத்தில் எச்சு என்னை நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இயக்குனர் என்கிட்ட வந்து ஒரு நாள் கதை சொன்னார். கதை சொன்ன அடுத்த செகண்டே என் மனசுக்கு ஏன்னா நான் எல்லா லாங்குவேஜ் படம் எடுத்துட்டேன். ஹிந்திலேருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளத்துலேருந்து. கன்னடத்தில் எடுக்கலையேன்னும் போது எனக்கு கிச்சா சார் தான் ஞாபகம் வந்தது. ஃபோன் பண்ணுறேன். அதாவது 2004 அவரை சந்திச்சிருக்கிறேன். அவரை நானை சந்திச்சிருக்கோம் காக்க காக்க படத்துக்காக. அதுக்கப்புறம் முதல் முறை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, இது ஒரு அருமையான கதை, நீ கதை கேட்டு பிடிச்சா நீ பண்ணு தம்பி அப்படின்னேன். சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு, 18-19 வருஷம் ஆச்சு உங்களை நான் சந்தித்து, என்ன மாதிரி மனிதர் நீங்கள் அனுப்புங்க சார் அப்படின்னார். உடனே இவங்களை அனுப்பிச்சி வச்சேன். கதையை கேட்டு ஒரு வாரம் தங்க வச்சு அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக டைரக்டருக்கு கையெழுத்து இவரும் கையெழுத்து போட்டு எனக்கு 2 பேப்பர் அனுப்பிச்சார். அது எந்த காலத்தில் அது இன்னும் பதியம் போட்டு என்னுடைய பூஜை ரூமில் வச்சுருக்கிறேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞர். அதாவது தன்னை வருத்தி கதாபாத்திரத்துக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும், படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவரும் சேர்ந்து உருவாக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இன்வால்மெண்ட்டு, அதாவது அந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து ஒரு ஃபயர், ஒரு டெடிகேட்டட், ஒரு பக்தியாக தான் அவரை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் ஆத்மாதமாக உடல், பொருள், ஆவி அத்தனையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வந்து கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் வசூலை அள்ளி கொடுக்கும். அவர் பாட்ஷான்றது இந்த படத்தில் மாபெரும் பாட்ஷாவாக வருவார். என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ராஜ்குமார் பெரியசாமியை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. வருங்காலம் அதுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி, பத்திரிகை நண்பர்களே, சகோதரர்களே, என் பணிவான வேண்டுகோள், ஒரு நல்ல கலைஞன் உருவாகியிருக்கிறார். அந்த இயக்குனருக்கு நீங்கள் ரத்தன கம்பளமிட்டு வரவேற்று நெற்றிக்கு வெற்றி திலகமிட வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். First of all, thank you for standing so long and hosting us. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಕನ್ನಡ ಚಿತ್ರರಂಗದ ಪರವಾಗಿ ಕೂಡ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வேறு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு அது இதெல்லாம் நாளைக்கு அது ஹெட்லைனாக போடாதீங்க, இவ்வளோ தான் தெரியும். சார் நீங்கள் வந்து சொன்னீங்க ரொம்ப சீரியஸாக இருக்கேன். நான் சீரியஸ் இல்லை சார், சீரியஸாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் சர்ஃபேஸ் லெவல் தமிழில் பேசும்போது எனக்கு அர்த்தமாகுது. நீங்கள் ரொம்ப டீப்பாக பேசினா அது
தானு சார் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். நார்மல் கான்வர்சேஷன்ஸு அவர் ரொம்ப டீப்பு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு 1 hour ஆகுது. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன சொன்னார் அவர். ஸோ இந்த கேப்பில் நான் சீரியஸாக இருக்க போகிறேன். அப்போ நீங்கள் எனக்கு பார்த்துருக்கீங்க சார். அதுதான் மேட்டர், அவ்வளோதான், வேற இல்லை. அண்டு மிஸ்கின் சார் ஒரு நல்ல லைன் சொன்னீங்க. நீங்கள் படம் வந்து கிரியேட்டிவிட்டி, டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ், இந்த ஆர்டரில் ஏதாவது ஒரு கரெக்டாக சார். அதுக்கு மேலே இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார். எனக்கு வந்து நீங்கள் கதை சொல்லியிருக்கீங்க. என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும்போது ஒரு 3 இருக்குது சார். எப்போ சொல்கிறீங்க ஒரு ஃப்ளாப்பு சக்ஸஸ் பின்னாலேயே முன்னேற சொல்கிறீங்க கதை. இன்னொரு விஷயம், எந்த ப்ரொடக்ஷன்னு எந்த சக்ஸஸ்ஃபுல் பேனர் இருந்து வந்திருக்கீங்கன்னு சார். 2வது, 3வது என்ன வீட்டில் இருக்கிற தக்கராறில் இருக்கிற ஒரு மூடு சார். மோஸ்ட்லி நீங்கள் 3rd ஆர்டரில் வந்துருக்கீங்க. ஸோ அந்த மூடில் இருக்கும் போது ஏதோ சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் ஹியர். பட் ஐ எம் வெரி ஆனர்ட் சார் தட் யூ ரிகலெக்டட் தட். அண்ட் மை heartfelt thanks to the 3 gentlemen. ரவி சார், ஐ திங்க் நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பேசுறது கேட்டேன். வெரி வெரி பாசிட்டிவ். ஐ டோன்ட் நோ சார், எவ்ரி டைம் நான் வந்து தமிழ்நாடுக்கு வந்து இங்கே மற்ற சென்னையில் வந்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு, எவ்வளோ சக்ஸஸ் ஆகலைன்னு தெரியல. ஆனால் நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸு, ஒரு லவ் எடுத்தீங்க அந்த போயிருக்கு எப்போவுமே. ஸோ யூ கேம் மீ தட் எக்ஸ்ட்ரா டுடே, ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய், ஐ திங்க் அவர் பர்சனாலிட்டிக்கு அவர் சொல்கிற கதைக்கு சம்மந்தமே இல்லை. ஃபஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், தானு சார் ஃபோனில் பேசும்போது ரொம்ப ஹம்பலாக பேசுகிறாரு. தம்பி அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா ஏதோ இருக்கலான்னு, தெரியல. அனுப்புங்க சார் கேட்கலாங்க. அவர் வந்தார். அவர் வந்த உடனே இன்னும் கன்ஃபார்மாக போச்சு. 100% இது ஏதோ ஃபேமிலி ட்ராமா தானே. அவர் வந்தது ஸ்டைலு, உட்கார்ந்தது ஸ்டைலு. அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார். நான் தப்பாக சொல்லக்கூடாது. ஐ திங்க் there's a very beautiful saying, don't judge the book by the cover. There's a very pretty example to that. And why we did this film, ஏன் படம் ஆச்சு, not because of who I am, நான் யார் அதுக்காக இல்லை, தானு சார் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெருசு அதுக்காக இல்லை. ஒரு விஷன் எனக்கு பிடிச்சது சார். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் டுடே அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. ஆஃப்டர் அபவுட் 28 years in the industry, நாங்கள் பார்க்குறது ஒரு செக் மட்டும் இல்லை சார். ஓகே, those 90 leaves that comes as a bound script. I think that is very important to us today, and you brought that. So thank you for that. And our vision, அவர் சொன்ன ஒரு கிளாரிட்டி. ஆனால் புது டிரெக்டர் ரொம்ப பயப்பட்டு சொல்கிறாரு கதை. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த டிரெக்டர்கிட்ட ஏதோ இருக்குது, ஆனால் கரெக்டாக சொல்ல முடியல அவருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேட் டு மேக் ஹிம் கம்ஃபர்டபுள். ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம் how much clothes, எவ்வளோ துணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சார். இல்லை சார், நைட் கிளம்பணுன்னு. வீட்டில் யார் யார் இருக்காரு, பொண்டாட்டியாருக்கு இருக்கிறாரு, பொண்ணு, பர்மிஷன் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா கேளுங்க. ஐ திங்க் ஆஃப்டர் தட் வி ஸ்பெண்ட் அ சாலிட் 8 நாள் உட்கார்ந்து பேசி பிகாஸ் தானு சார் ப்ரொடக்ஷன் is a very reputed person, and more than that, I'll tell you why I respect him as a person. ஸோ அவருக்கு எது இல்லைன்னு சொல்லலாம், பண்ணலான்னு சொல்லலாம், ஆனால் ரெண்டுத்துக்கு ஒரு காரணம் வேணும் எனக்கு. why we are doing it or why we are not doing it. So those 8 days was for me to confirm yes சொல்லணுமா no சொல்லணுமான்னு. ஸோ ரெண்டுத்துக்கு I was ready for it, but by the end of the day 8 days எனக்கு வந்து இல்லை இது பண்ணலாம். ஒரு சிம்பிளான படம், ஆனால் ஒரு கான்டென்ட் ட்ரிவன். அவருக்கு இமீடியட்டாக சொன்னேன், சார் பண்ணலாம் சார்.
அவர் எப்போ வேணால் கேட்டார், இமீடியட்டாக பண்ணலாம். எனக்கு ஒரு கேப் இருக்குது, இமீடியட்டாக பண்ணலாம். ஒரு நல்ல கதை வெயிட் பண்ணக்கூடாது, பண்ணிடணும். வேறு எதாவது இருந்தால் கூட தள்ளி அது பண்ணிடணும். ஸோ ஐ ஆல்சோ கொலாபரேட்டட் வித் ஹிம். ஐ செட், சார் கன்னடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்கள் சோலாக இருக்கலாம், நான் உங்கள் கூட இருக்கிறேன் சார், நீங்கள் படம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்க்கலாம் எதான்னு. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஸ்டுட் அப். அண்ட் அப்படி சொல்லும்போது எனக்கு அவருக்கு சண்டே ஆகலன்னு இல்லை, அம்மா இருக்குது. மகாபலிபுரம் போனால் எல்லாரும் சொல்கிறாரு எவ்வளோ லவ் எங்களுக்குன்னு. பட் வி ஃபாட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ். இட் இஸ் த ஃபில்ம். அண்ட் டுடே ஈச் டெக்னீஷியன் அண்ட் எவ்ரி பிக் பர்சன் இங்கே வந்து அவரை பற்றி பேசும்போது, சார் ஐம் சிட்டிங் நெக்ஸ்ட் யூ சார், ஐம் ஆல்சோ வெரி ப்ரவுட் டு பி சிட்டிங் நெக்ஸ்ட் யூ சார். தேங்க் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். விஜய், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். நான் வந்து நான் வந்து கர்நாடகாந்து வந்திருக்கேன் சார். என் மதர் போர்டு அங்கே தான் இருக்குது, அங்கே தான் ஆப்ரேட் பண்ணுவோம் படம். இப்போ இவரெல்லாம் பியூட்டிஃபுல் டெக்னீஷியன் சொல்லும்போது ஏதோ என்ன படம் கூட ஒரே லாங்குவேஜ் இல்லை, இப்போ போகுது, ட்ராவல் ஆகுது. ஐ கம் ஃப்ரம் தேர். ஆனால் உங்களுக்கு இது தாய்நாடு. திஸ் ஃபிலிம் ஷுட் டூ வெரி குட் ஃபார் யூ சார். அண்ட் ஒன்ஸ் இட் டஸ், இப்போ இது ரொம்ப நல்ல ஆச்சுன்னா, ரொம்ப பெரிய பேர் வந்ததுன்னா அந்த ப்ரொடியூசருக்கு மறந்தாடுங்க. டோன்ட் ஃபர்கெட் ஹிம். ஓகே? ஸோ ஆஃப்டர் தட் ஐ நோ வி ஆல் க்ரோ சார், பட் தட் கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டெல் யூ வை. 2004 இங்கே வந்து ஒரு படம் ஐ வாஸ் ஷூட்டிங் ஹியர். அப்போ தானே சார் காக்கா லிட்டில் அலி, யா, இட் வாஸ் ரிலீஸ்ட். நான் போய் பார்த்ததுக்கப்புறம் பண்ணலாமே, இது கன்னடத்தில் கூட பண்ணலாமேன்னு. அப்போ வந்து இப்போ வெரி ஈஸி, யாருக்காரு தேடுறது, இந்த டைரக்டர் எங்கே இருக்கார், ப்ரொடியூசர் எங்கே இருக்காருன்னு தேடுறது ரொம்ப ஈஸி. இல்லைன்னா ஒரு நல்ல பிஆர் மேனேஜர், கூகுள், ஏதோ ஒரு அங்கே. அப்போ வந்து 2004 யாருக்கார தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம். எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், மீட் பண்ணுவாரா, எதுவுமே தெரியல. நான் வந்து அப்போ தான் I was just making a neat name for myself then, just coming up. So I went to his office. அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியல, என்னமோ ரொம்ப பேட் மூடில் இருந்தார். திட்டுறாரு, யாருக்கும் இது தெரியல. நான் வந்து ஐயோ என்ன ராங் டைமில் வந்துட்டு வான்னு உள்ளே கூப்பிட்டாரு. போனோம். ஸோ ஒரே ஒரு நம்பிக்கை, தைரியம் என்னென்னா, பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு இஷ்யூ இருந்தது அப்போ, ஸ்டேட் இஷ்யூஸ். ஸோ அவ்வளோ கேவலமாக பேச மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை. போனால் ஸ்ட்ரெயிட்டு எந்த ஆள் எனக்கு கூப்பிட்டு வந்தார், அவருக்கு திட்ட ஆரம்பிட்டார். நீ அதுக்கு ஏன் வந்துட்ட அப்படியே. ஐயோ இன்னும் ராங்கா போச்சு, இது கால்குலேஷன் ராங்கு. இதுக்கப்புறம் நீ போக, வெளியே போகணா. அவர் போகிறாரு. ஃபஸ்ட்டு ஹலோ சொல்லலை, ஹாய் சொல்லலை, நீ யாருன்னு கேட்கல. அவங்ககிட்ட கூட எதுக்கு தம்பி வந்துட்டீங்க, ஓகே உட்கார்ந்து பேசினா. அப்போது விஜய் உங்கள் மாதிரி சார், அவர் பர்சனாலிட்டி அப்படி தான். பட் அவர் இருக்கிறதுக்கு திட்டுற வார்த்தைக்கு சம்பந்தமே தானே போச்சு. தென் ஐ டோல்ட், இல்லை சார் அவர் எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட, ஏன்னா பெரிய படம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் தெரியல சார், விடுங்க. ஒரு ஃபோன் பண்ண நான் தான் கூப்பிட இல்லை, எங்கே ஃபோன் பண்ணுறது. ஓகே எதுக்கு வந்தீங்க சார்? அது படம் காக்கன்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணோம் சார். யார்? இகேன் செகண்ட் டவுட், ஏன் நான் ஹீரோ இருக்கும். அப்படி இல்லையா என்ன சார்? நான் தான் பண்ணுவேன் சார். ஓகே என்ன வேணும் சார்? ரைட்ஸ் வேணும் சார். நான் என்ன பண்ணணும் சார்? ரைட்ஸ் கொடுங்க சார். எவ்வளோ கொடுக்குறீங்க? இது எனக்கு மியூட் பண்ணிச்சு. இதுக்கு மேலே பேசினா தப்பாகுது. ஆல்ரெடி பேட் மூட். நான் சொல்ல ஃபிகர் தெரியாது, ஓகே இல்லையா எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பிஃபோர் ஐ ஸ்போக் பண்ணுங்க என்ன சொன்னார் சார்? அதை எவ்வளோ கொடுக்கணும்? ஆனா தம்பி காசு நீங்கள் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், எவ்வளோ ஓகே. நான் இமீடியட்டாக ஏதோ லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இமீடியட்டாக ஹி ரோட் இட் டு மீ. எனக்கு இன்னும் டவுட்டு, ஏன்னா போகும்போது ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வாப்பாங்க சொல்லுவார், எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு டைம் சடங்கு நீ கிளம்புங்க பண்ணுங்க தம்பின்னா. பிஃபோர் அவர் மூட் சேஞ்சுக்கு முன்னாடி நான் இங்கே கிளம்பிட்டேன்.
one year, I think, sir, I was under the preparation to do. First time ஒரு டைரக்ஷன் பண்ணலாம் நான் நினச்சேன், நானே பண்ணலாம். ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் போது சார் ஒரு வாபஸ் ஃபோன் பண்ணார். தம்பி நீங்கள் பண்ணலையா? இல்லை சார் இன்னும் பண்ணோம். தம்பி அது இன்னொரு யாரோ ஆள் கேட்டிருக்காரு, சப்போஸ் நீங்கள் பண்ணலன்னா அது அவருக்கு கொடுத்தா இப்போ கொஞ்சம் இதில் இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இம்மிடியேட்டாக அவருக்கு சொல்லு, சார் இது உங்கள் படம் சார், நீங்கள் எதுவுமே வாங்கலை என்கிட்ட, நீங்கள் பண்ணுங்க, யாருக்கு எனக்கு கொடுங்க, பண்ணுங்க சார். I gave it back, but I'll tell you why I narrated this story, and especially to you, Vijay. அன்றைக்கி நான் இந்த அப்கமிங் சார், அவர் எனக்கு ஆஃபீஸில் உட்காந்து காஃபி கொடுத்துட்டு பேசி எல்லாத்துக்கும் விடுங்க, ஒரு ரைட்ஸ் ஒரு பெரிய ஹிட்டு படம், அந்த படம் ரைட்ஸ் எனக்கு எதுவுமே வாங்காமல் கொடுத்து அனுப்புறது, ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் தட் எவர். ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபோன் கால், எனக்கு வீக் ரிலேஷன்ஸும் தெரியாது, தானு சார், தட்ஸ் இட். தானு சார் ஃபோன் பண்ணி ஒரு கதை இருக்குன்னு சொல்லும்போது, here we had already decided to collaborate. I just needed a small confirmation with your script. So Vijay, thank you for giving a script which collaborated us again. All right. And Danu sir, I will never forget you for that gesture what you showed, sir. That is very important. That for any newcomer, for any upcomer, coming from ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டைரக்டர் கூட இருக்கலாம், யார் கூட இருக்கலாம் சார், அவர் அன்னைக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, that will go a long way, provided the person you are respecting is also equal worth. All right, so thank you for that. And all the wonderful directors and Mr. Iluvarasan sir, எனக்கு தெரியல, நீங்கள் அவருக்கு சொல்கிறீங்க உங்கள் அசோசியேஷனில் இருக்கிறாருன்னு, கரெக்டா சார்? ஓகே. அசோசியேஷன் எப்போ சார் க்ளோஸ் ஆகுது? டோர் லாக்கு அப்படி ஏதாவது இருக்கா? ஏதோ டைம் இருக்குங்க சார். 3:34 in the morning is texting somebody, sir. கேட்டால் வேலை அசோசியேஷன் வேலை, என்ன வேலை இன்னைக்கு சொல்லலை சார், யாரோட வேலைன்னு கூட சொல்லலை அவர். பட் he is there, very hard worker, even after the association closes he keeps working. So we had a great time with Mr. Iluvarasan, and for some reason அது ஒரு ராத்திரியில் நடக்கிற ஒரு கதை. ஸோ whether you like it or not, எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும், சேர்ந்து தான் பண்ணணும். That is how it is. And wonderful co-actor and a human being I met. Wonderful. And எப்போ நான் இங்கே வந்திருக்கேனோ, everybody, all the press and friends and media, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க, லவ் கொடுத்துருக்கீங்க, என் தமிழில் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. Thank you for that. And all my technicians and wonderful people இங்கே மேக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு ஒன் விஷ் ஐ டூ ஹேவ் இன் திஸ் ஃபிலிம் இஸ் தட், கன்னடத்தில் ஃபஸ்ட் டைம் தானு சார் வந்திருக்காரு. போகிறது ஏன் ஊரில் நடிக்காது சார், எங்கள் ஊர் சார், அங்கே வரணும், நீங்கள் அங்கே ஒரு ஸ்டாம்ப் போடணும். இங்கே எப்படி இவ்வளோ டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் நீங்கள் அங்கே கொடுத்துருக்கீங்களோ அங்கே கூட நிறைய இருக்காரு. அவருக்கு கூட ஒரு என்ன சொல்கிறது, வாட் யூ சே ஃபார் தாரி தீபம், அதாகும் பெட்டர். கிரேட் மேக்கர், a great director, a great storyteller. அது எல்லா இடத்துல இருக்கிற ஒரு requirements. We are just your product, sir. We are just one color in the entire paint what you do. We actors. Thank you all wonderful directors for making us be in your painting, and all of you, thank you once again. My best wishes to the entire team and everyone, and thank you for having me here. Right? Thank you. Artist. ఈ నుంచి எல்லா படங்களிலும் சுதீப் சார் இருக்கார். ஒரு சீனோ, ஒரு கேரக்டரோ, ஒரு ஃபுல் லென்த் கேரக்டரோ, எப்படி இவர் கேட்க மாட்டாரோ, அவர் என்ன சொல்கிறாரோ, சுதீப் இன்னைக்கு வாங்க சொன்னால் வருவார். அந்த மாதிரி ராஜமௌழி சாருக்கு பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட், அது வார்த்தை சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ சார்.